ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஈவினிங்காக செஞ்ச ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஈவினிங் ரெசிபி சீஸ் கார்லிக் பிரெட் சாண்ட்விச் தான் செஞ்சேன். பாருங்கள், ரொம்பவே சீஸியாக இருக்குல்ல. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கூடவே 3 பெரிய பல் பூண்டு பொடியாக நறுக்குனதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த கார்லிக் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நறுக்குனது, அப்புறம் இட்டாலியன் சீசனிங் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் இல்லாட்டி வேறு ஏதாவது ஹெர்ப்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பிரெட் ஸ்லைஸில் அப்ளை பண்ணிடலாம். இங்கே நான் 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். ப்ரெட் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் அந்த பட்டர் எல்லாத்தையும். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே இது செஞ்சிடலாம். குழந்தைங்களும் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சீஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறம்போது ரொம்ப சீஸியாக இருக்கும், நல்லாவும் இருந்தது டேஸ்ட்டு. இங்கே நான் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணேன். கூடவே கொஞ்சம் சில்லிஸும் கேப்சிகமும் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நிறைய வெஜ்ஜஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்லேயே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இதோடையே நான் கொஞ்சம் பெரி பெரி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அது மேலேயும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவோட நம்ம அது சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாவே ஸ்பைஸியாக இருக்கும், சீஸியாக இருக்கும். அதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற ப்ரெட்டுக்கும் நம்ம தடவிடலாம். பாருங்கள், ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். நம்ம கடையிலலாம் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வீட்லேயே ஈவினிங்காக செஞ்சு கொடுத்தோன்னா நல்லாவே இருக்கும். இன்றைக்கி சாண்ட்விச் மேக்கரில் தான் நான் டோஸ்ட் பண்ண போகிறேன். இது முன்னாடியே நம்ம கொஞ்சம் ஆயிலோ இல்லை பட்டரோ ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு இந்த ப்ரெட் ஸ்லைசஸை வச்சிடலாம். வச்சுட்டு ஆன் பண்ணிடுறேன். ரெடி ஆகிடுச்சு, க்ரீன் லைட் எரியுது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை கொஞ்சம் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், வாவ், சூப்பராக இருக்குது, ரொம்பவே எம்மியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.